ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸும் பார்க்கலாம். திருமலையில் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் 10 நாட்கள், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் செஞ்சிருந்தாங்க. ஜனவரி 1ஆம் தேதியோடு வைகுண்ட துவார தரிசன நாட்கள் முடிஞ்சிட்ட காரணத்தினால நேற்று ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் திருமலையில் ரெசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட எந்த வித தரிசன டிக்கெட் இல்லைனாலும் எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைனாலும் எப்போ வேண்டுமானாலும் திருமலைக்கு டைரெக்டாக போய் 24 மணி நேரத்தில் எப்போ வேண்டுமானாலும் நாம் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆனது கிருஷ்ண தேஜா சர்க்கிள் அல்லது நாராயணகிரி ரெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலிருந்து தான் ஆரம்பமாகும். இந்த இடமானது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 பக்கத்தில் தான் இருக்குது. எஸ்வி மியூசியம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடம் இருக்குது. இந்த இடத்திற்கு திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம வரலாம். நேற்று ஜனவரி 2ஆம் தேதி முதல் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் தரிசனம், இன்ஃபேண்ட் தரிசனம், என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ் டிஃபென்ஸ் ஆர்மி தரிசனம் இதை எல்லாமே ரெசியூம் பண்ணியிருக்காங்க. அதே போல் நேற்று ஜனவரி 2ஆம் தேதி முதல் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக டிக்கெட்ஸ் ஆஃப்லைன்லேயும் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்று ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எப்பவும் போல ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் 6 மணிக்கு டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன்ஸ் எப்போவோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சர்வீஸ் இப்போவும் ரெசியூம் பண்ணல. அலிப்பிரி வழியாக நீங்கள் நடந்து போகணும். உங்ககிட்ட எந்த விதமான தரிசன டிக்கெட்டும் இல்லைன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி வழியாக நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கும் எந்த விதமான தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்கணும் என்கிற அவசியம் கிடையாது. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் கிட்ட 12 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள மதியம் 2 மணி வரைக்கும் தான் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதாவது மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் அலிப்பிரி நடைபாதைக்குள்ளேயோ அல்லது ஸ்ரீவாரிமெட்டு வழி நடைபாதைக்குள்ளேயோ நீங்கள் உள்ளே என்டர் ஆகிடணும். அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் கிட்ட 12 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கன்னா என்ட்ரி 2 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதை எப்பவும் போல் அதிகாலை 4 மணிக்கு ஓப்பன் ஆகும், இரவு 10 மணிக்கு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகும், ஈவினிங் 5:30 என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நேற்று ஜனவரி 2ஆம் தேதி முதல் எப்பவும் போல கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ரெகுலராக அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனி இந்த 3 இடங்களில் மட்டும் நமக்கு தினமுமே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்கும். அதிகாலை 3:30 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு கவுண்டரில் நமக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எத்தனை மணி நேரம் வரைக்கும் இந்த டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த நேரம் வரைக்கும் நமக்கு கவுண்டர் ஓப்பனாக இருக்கும். டோக்கன்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நேரத்தில் தான் கவுண்டரை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எந்த விதமான டைமிங்கும் கிடையாது. கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும், நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனும், நாளை மதியம் 12 மணிக்கான தரிசன ஸ்லாட் டோக்கனும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று காலை 9 மணி நிலவரப்படி இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சுட்டாங்க. நாளை அதிகாலை 3 மணி மற்றும் நாளை மதியம் 12 மணிக்கான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இப்போது இந்த எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் அதிகாலை இன்று 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அங்கேயும் இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க.
நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 73,712. நேற்று முடிக்காணிக்கை கொடுத்தவர்கள் 19,902. உண்டியல் காணிக்கை 4.97 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக தரிசனத்திற்கு வந்த பக்தர்களை எந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வெயிட் பண்ண வைக்காம டைரக்டா அவங்க கியூல மூவ் ஆகி தரிசன நேரமானது அவர்களுக்கு 8 மணி நேரமானதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். SSD டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நாளை அதிகாலை SSD ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். சுபதம் என்ட்ரி வழியாக இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். அலிப்பிரி நடைபாதையில் சிறுத்தை மற்றும் கரடி நடமாட்டம் 2 நாட்களுக்கு முன்னாடி டிராப் கேமராஸில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறதாக டிடிடி இஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு இஓ அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வன விலங்குகளினுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக இன்னுமே பல இடங்களில் டிராப் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறதாகவும் இஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 வழி நடைபாதைகளும் நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் தனியாக நடந்து போகாமல் குரூப்பாக நடந்து போங்க அப்படின்றதையும் இஓ அவர்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதம் வரைக்குமான அனைத்து விதமான தரிசன டிக்கெட் மற்றும் ஆன்லைன் அகாமடேஷன் ஆல்ரெடி டிடிடி இஷ்யூ பண்ணி முடிச்சிட்டாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய டிக்கெட்ஸும் கடந்த 31ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஜனவரி மாதத்திற்கான டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்த தரிசன டிக்கெட்கள் டிடிடி இஷ்யூ பண்ணுவாங்க என்ற டென்டேட்டிவ் டேட்ஸும் ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான தேதிகள் மற்றும் முக்கியமான விழாக்கள் இருக்கக்கூடிய நாட்கள் பற்றிய வீடியோ இன்று அல்லது நாளை நம்முடைய சேனலில் பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.